ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆன். நான் சிவிஎம் ஷியாம். பாஸ்டன் நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து அமெரிக்க புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பாஸ்டன் மரத்தன் ஓட்டப்போட்டி நிறைவு பெறும் இடத்தில் இடம்பெற்ற 2 குண்டுவெடிப்புகளில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 140 பேர் காயமடைந்தனர். இதை ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக கருதி விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க புலனாய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் அனைத்து அதிகாரிகளும் பணியாற்றி வருவதாக கூறியுள்ள பாஸ்டன் போலீசார் அனைத்து அதிகாரிகளினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். காயமடைந்தவர்களில் 17 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் 8 வயது சிறுவன் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த தான் நடவடிக்கை எடுப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா உறுதியளித்துள்ளார். இந்த தாக்குதலை யார் ஏன் மேற்கொண்டார்கள் என்பது குறித்து தாம் கண்டுபிடிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகமும் வன்மையாக கண்டித்துள்ளார். பாஸ்டன் நகர மக்களை வீடுகளில் இருக்குமாறு வலியுறுத்தியுள்ள அந்நகர போலீஸ் ஆணையாளர் எட்வர்ட் டேவிஸ் பெரிய குழுக்களாக ஒன்று கூட வேண்டாம் என்று கேட்டுள்ளார். புத்தாண்டில் முழு நாட்டிலும் செல்வம் கொளிக்கும் வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்கால சமூகத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்களை எத்தகைய சக்திகளுக்காகவும் திசை திருப்ப இடமளிக்க முடியாது. தங்கல்ல கொடிகமோவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள குடிவரவு வள மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றுகையிலே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நாடு முழுவதிலும் அமைந்துள்ள பயிற்சி மற்றும் வெளிநாட்டு வள மத்திய நிலையங்களுக்கிடையில் இது முதலாவது இடத்தை பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் சேவைகளை கிராமத்திற்கு எடுத்துச் செல்லும் மஹிந்த சிந்தனை தொலைநோக்கிற்கு அமைவாக இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நவீன வசதிகளை கொண்டுள்ள கேட்போர் கூடம், 160 பயிற்சியாளர்களுக்கான முழு வசதிகளை கொண்ட தங்குமிடம், அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு வளங்களை கொண்டதாக இது அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பயிற்சி சான்றிதழ் கற்கிணரியின் 3வது தரம் வரையிலான கற்கிணறிகள் பலவும் இங்கு இடம்பெறவுள்ளன. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்கும் தென்மாகாண இளைஞர் யுவதிகளுக்கு இதன் மூலம் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். கிராம இளைஞர்களின் மொழி ஆற்றலை அபிவிருத்தி செய்வதற்காக மொழி ஆய்வு நிலையமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு பணியகத்தின் கீழ் இத்தாலி செல்வதற்காக பயிற்சியாளர்களை பூர்த்தி செய்த 273 பேருக்கான சான்றிதழ்கள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. உலகின் வலிமை கொண்ட நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்ட வேளையில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வலுவுடன் முன்னெடுக்கப்பட்டமைக்கு அரசாங்கத்தின் சரியான பொருளாதார கொள்கையே காரணம் என்றும் இந்த வைபவத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி குறிப்பிட்டார். අනාගතයේදී ලංකාවේ ඉල්ලුම් කරන සම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ වරාය සහ ගුවන් තොටුපොළ හැදිලා ඇතිවෙන්නා වූ සංවර්ධනයට සරිලන රැකියා අවස්ථාවන් වලට යම් පුහුණුවක් ලබා දීමට මේ ආයතනය යොදවා ගන්නට පුළුවන් කියලායි මගේ විශ්වාසය. බෝම්බයක් පුපුරපු දෙවැනි අවස්ථාවේදී කොටි ත්‍රස්තවාදීන් පුපුරපු බෝම්බ අද ඒ ලැබුණු ප්‍රවෘත්තිය அமைச்சர் டிலான் பெரேரா அமெரிக்காவில் இன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்தார். එකම වෙනස අපිට තේරිලා තිබෙනවා ත්‍රස්තවාදයේ පරාජය කරපු රටක් හැටියට. ත්‍රස්තවාදයේ පරාජය කිරීමෙන් පස්සේ හිතට සතුට සාමය ඇවිල්ලා නිදාසේ ජීවත් වෙන්න වාතාවරණය ලැබුණම අපේ හිතේ ඉන්න සැනසෙල්ල පිළිබඳව හැඟීම තියෙන නිසා අපිට තේරෙනවා ඒක වෙන රටක වුණත් ඒ රට සමහර වෙලාවට අපෙන් ත්‍රස්තවාදයේ පරාජය කරේ අය කියන ප්‍රශ්න ඇහුවත් අපට තේරෙනවා ඒ සැනසෙල්ල සාමය ඒ රටටත් ආවනම් ඒ රටේ වැසියන්ට කොච්චර සහනයක්ද කියලා. அமைச்சர் மஹிந்த அமரவீர, பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, VK இந்திக உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பண்டிகை காலப்பகுதியில் சொந்த இடங்களுக்கு சென்ற பொதுமக்கள் கொழும்பிற்கு வருவதற்காக நாளை முதல் விசேட பஸ் மற்றும் புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
தற்பொழுது பொதுமக்கள் கொழும்பிற்கு வருகை தந்த வண்ணம் இருப்பதை நகர பகுதிக்கு விஜயம் செய்த எமது செய்தியாளர் குழுவினரால் காணக்கூடியதாக இருந்தது. சன நெருக்கடி மிக்க கொழும்பு நகரில் புத்தாண்டை அடுத்த சில தினங்களில் அனைத்து வீதிகளும் வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டன. வர்த்தக நிலையங்கள், பல அலுவலகங்கள் திறந்திருந்த போதிலும் நகரம் மீண்டும் வழமை நிலைக்கு திரும்பவில்லை. கடந்த 14, 15 திகதிகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவிய போதிலும் தற்பொழுது போதுமான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. இருப்பினும் பயணிகளின் வருகை குறைந்த எண்ணிக்கையிலேயே காணப்படுவதாக பஸ்களின் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பிற்கு வருவதற்காக நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய நகரங்களில் இருந்து மேலதிக பஸ் சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. கொழும்பிற்கு வருகை தரும் பயணிகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபை நாளை முதல் மேலதிக பஸ்களை சேவையில் இணைத்துள்ளது. ධාවනය කරන දුරගමන් සේවා 1500ට අමතරව අතිරේක ගමන් වාර 400කින් පමණ தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன கருத்து தெரிவிக்கையில் நாளைய தினம் விசேட புத்தாண்டு சேவைகள் இடம்பெறும் என்றார். புத்தாண்டு காலப்பகுதி ரயில் சேவை திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி வரையில் இடம்பெறும் என்று புகையிரத சேவைகள் அதிகாரி LAR ரத்நாயக்க தெரிவித்தார். நாளை மாலை வேளையில் சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி மாவட்டத்தில் கரையோர பிரதேசங்களிலும் இந்த மழை விரிவடையும். தென்மேற்கு கரையோர பிரதேசத்தில் காலை வேளையில் ஓரளவு மழையை எதிர்பார்க்க முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ரிசானா நஃபீக்கின் பெற்றோருக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபவுசியின் தனிப்பட்ட பணத்திலிருந்து இந்த அன்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணம் சிரேஷ்ட அமைச்சரின் செயலகத்தில் வைத்து ரிசானா நஃபீக்கின் தந்தையிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் புரவலர் ஹாஷிம் உமர் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். உயர் நீதிமன்ற நீதியரசர் திருமதி ஷிராணி திலகவர்தன பதில் பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அலரி மாளிகையில் பதவி பிரமாண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. திருமதி ஷிராணி திலகவர்தன பதில் பிரதம நீதியரசராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அம்பலாந்தோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ரம்பா ரஜமகா விகாரையில் இடம்பெற்று வரும் விகாரையை பேணி பாதுகாக்கும் நடவடிக்கைகளை பார்வையிட்டுள்ளார். இது 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பை கொண்ட தொல்பொருள் பிரதேசமாகும். 1000 வருடகால வரலாற்றை கொண்ட ரம்பா ரஜமகா விகாரை விஜயபாகு மன்னர் சோழ மன்னரை எதிர்த்து போரிட்ட பிரதேசமாக கருதப்படுகிறது. வரலாற்றில் இந்த பிரதேசம் மகா நாககுல என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பழமை வாய்ந்த பாலி மொழியிலான காவியமாக விளங்கும் மானவுலு மகேசன் தேரரால் எழுதப்பட்டதும் இந்த மனித பூமியிலே ஆகும். காலங்கள் கடந்து காடுகளால் சூழ்ந்திருந்த இந்த புனித பூமியை 1995ஆம் ஆண்டில் ரம்பா விகாரை புனித பூமி அபிவிருத்தி மன்றம் நிறுவப்பட்டதை தொடர்ந்து இதனை பேணி பாதுகாக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த மன்றத்தின் தலைவராக இருந்தவர் அப்போது தொழில் அமைச்சராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே ஆவார். ருகுனு கலாசாரத்தை உருவாக்கி அதன் நிறைவு செயற்றிட்டமாக ரம்பா விகாரை புனித பூமி பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ரம்பா விகாரை புனித பூமி அபிவிருத்தி மன்றத்தின் பிரதான அமைப்பாளர் காமினி ராசபுத்திர தெரிவித்துள்ளார். இதனை பேணி பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. விகாரையின் அதிபதி சங்கைக்குரிய பலிகாலே சரணபால தேரர் நீண்ட காலமாக இந்த புனித பூமியின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறார்.
சம்மாந்துறை, பாண்டிருப்பு, கல்லாறு, நீலாவணை ஆகிய பிரதேச மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. இதற்காக 2000 மில்லியன் ரூபாவை செலவிட்டதாக தேசிய காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ALM அத்தாவுல்லா தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வடங்கள் வடிகால் அமைப்பு சபையின் அக்கரைப்பற்று பிராந்திய காரியாலயத்தினால் அமைச்சரை பாராட்டி கௌரவிக்கும் வைபவம் அக்கரைப்பற்று பிராந்திய காரியாலயத்தின் வளாகத்தில் நடைபெற்றது. பிராந்திய முகாமையாளர் IL ஹைதர் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலப்பை, மாகாண சபை உறுப்பினர் ML அமீர், மாநகர மேயர் A அகமது சகி, தவிசாளர் A ராசித் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புத்தளம் மன்னார் வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தாய் சேய் சிகிச்சை வைத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 15 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிகிச்சை நிலையத்தில் எதிர்காலத்தில் ஆயுர்வேத வைத்திய சிகிச்சையை வழங்கக்கூடிய வசதிகளும் ஏற்படுத்தப்படவுள்ளன. திறப்பு விழா நிகழ்வின் போது புத்தளம் தள வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியும் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாகாண சபை உறுப்பினர்களான NTM தாகிர், சிந்தக மாயாதுக, AHM ரியாஸ் ஆகியோரும், புத்தளம் மாவட்ட செயலாளர் கிங்ஸ்லி பெர்னாண்டோ, நகரசபை தலைவர் K பாயஸ் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். ஓட்டமாவடி ஷரீப் அலி வித்யாலயத்தில் அமையப்பெறவுள்ள புதிய 2 மாடி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா அண்மையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிமனை பிரிவில் அமைந்துள்ள இந்த பாடசாலையின் புதிய கட்டிடத்திற்காக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு 50 லட்சம் ரூபாவை செலவிட உள்ளது. பாடசாலை அதிபர் சஹாப்தீன் தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MS அமீர் அலி, ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் ஹமீத், ஓட்டமாவடி கோட்ட கல்வி பணிப்பாளர் சுபைர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் ஓட்டமாவடி கல்வி பொதுத்தராதர, சாதாரண மற்றும் உயர்தர வகுப்புகளில் கல்வி பயிலும் வறிய மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் வைபவம் அண்மையில் ஏறாவூர் அல் அஸ்ஹர் பெண்கள் உயர்தர பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. நசீர் ஹாஃபிஸ் மன்றம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஓய்வு பெற்ற அதிபர் MS அபுல் ஹசன் தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஏறாவூர் பிரதேச செயலாளர் SM ஹனீஃபா, மட்டக்களப்பு மத்திய கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் ஹாஜியானி SA நசீரா, ஏறாவூர் கோட்ட கல்வி பணிப்பாளர் ILZ ஆப்தீன் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். சாய்ந்தமருது மாளிகைக்காடு மத்திய வீதியை அமைப்பதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு மாளிகைக்காடு மத்திய வீதியில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சினால் ஜெய்கா வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்காக ஜெய்கா நிறுவனம் 17.4 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி ஆரிஃப் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலப்பை, கல்முனை மாநகர மேயர் சிராஸ் மீரசாஹிப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சியில் சில அரசியல்வாதிகள் நாட்டிற்கு எதிராக வெளிநாட்டு சக்திகளுடன் ஒன்றிணைந்து அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு பொறாமையுடன் தெரிவிக்கும் கூற்று கேலிக்குரியதாக அமைந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இனங்களுக்கு இடையிலும் மதங்களுக்கு இடையிலும் அமைதியற்ற நிலையை தோற்றுவிப்பதற்கும் நாட்டின் அபிவிருத்தியை தாமதப்படுத்துவதற்கும் இந்த கூற்றுகள் காரணமாக அமைந்துள்ளன என்று அதன் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேம ஜயந்த வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பெறப்பட்ட வெற்றியை தொடர்ந்து நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் முடிந்துள்ளது. கட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையையும் பொதுமக்கள் பிரதிநிதிகளின் அங்கத்துவத்தையும் அதிகரிப்பதற்கு கூட்டமைப்பினால் முடிந்துள்ளது. சிங்களம், தமிழ், முஸ்லிம் மற்றும் ஏனைய இனத்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்துள்ளன. 2009ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாட்டிற்குள் எந்தவித பயங்கரவாத நடவடிக்கைகளும் இடம்பெறாத வகையில் அரசாங்கம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது.
நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்காக அவசியமான அரசியல் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. மஹிந்த சிந்தனை கொள்கைக்கு அமைவாக ஒன்றிணைந்துள்ள அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு இந்த பொதுவான இலக்கிற்காக முன்னிற்கின்றன. 30 வருட காலம் இல்லாமல் போன அபிவிருத்தியை நாட்டின் எதிர்கால சமூகத்தினருக்கு வழங்குவதற்காக துரித அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இன வேறுபாடுகளுக்கு அப்பாலான அமைதி மற்றும் அபிவிருத்தியின் கீழான நன்மைகளை பொதுமக்கள் பெற்றுக் கொள்வதற்காக திவினகும போன்ற வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 7% மேற்பட்ட பொருளாதார அபிவிருத்தியும் பணவீக்கம் ஒற்றை இலக்கத்தை கொண்டதாக இருக்கும் வகையிலும் வேலையில்லா பிரச்சினையை 5% குறைப்பதற்கும் அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்த்தரப்பில் உள்ள சில அரசியல் கட்சிகள் பல்வேறு வெளிநாட்டு சக்திகளுடன் ஒன்றிணைந்து பொருளாதார வளர்ச்சியை தாமதப்படுத்துவதற்காக சதி வேலைகளை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த சில தினங்களில் இந்த சக்திகள் பல்வேறு உருவங்களில் செயல்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தமது கட்சி பதவிக்கு வந்தால் மத்தள விமான நிலையத்தை நூதன சாலையாக மாற்றியமைக்கப் போவதாக சமீபத்தில் தெரிவித்துள்ளார். விமான நிலையம் மற்றும் நூதன சாலைக்கு இடையிலான வேறுபாட்டை கட்சி செயலாளர் ஒருவரினால் புரிந்து கொள்வதற்கு முடியாதுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏனைய மதங்களை மதிக்கும் நல்லிணக்கத்தை கொண்ட பொதுமக்கள் நாட்டில் வாழ்வதை எதிர்க்கட்சி மறந்துள்ளது. இவ்வாறான இன விரோதத்திலான கூற்றுக்களை இந்நாட்டு மக்கள் நிராகரிப்பர். நாட்டிற்கு எதிரான சக்தி செயற்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் இலங்கையர் என்ற ரீதியில் ஒற்றுமையுடன் செயற்படுவர் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டில் வேலைகளை ஆரம்பிக்கும் சுப நேரத்தில் மரக்கன்றுகளை நடும் தேசிய வேலை திட்டம் அம்பாறை மாவட்டத்திலும் இடம்பெற்றுள்ளது. இன்று மரங்களை நடுவோம், நாளை பயன்பெறுவோம் என்ற துணிப்பொருளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தில் மரக்கன்றுகளை நடும் வைபவமும் மரக்கன்றுகளை இலவசமாக விநியோகிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றன. பாடசாலை அதிபர் எஸ் அபுபக்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் AMM நௌஷாத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை சுகாதார திணைக்களத்திற்கான நிரந்தர கட்டடம் அமைக்கப்பட உள்ளது. கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் நிதியுதவியுடன் மஹிந்த சிந்தனை வேலைத்திட்டத்தின் கீழ் இதற்காக 70 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். இந்த கட்டடத்திற்கான அடிக்கல்லை கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது நேற்று நாட்டி வைத்தார். மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள வளாகத்தில் திணைக்களத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் டாக்டர் திருமதி உதயராணி குகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் மாகாண அமைச்சின் செயலாளர் கே பத்மநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை சுகாதார திணைக்களம் இதுவரை இடவசதியின்றி சிறிய கட்டடம் ஒன்றில் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சேனை குடியிருப்பு வினா விளையாட்டுக் கழகமும் பிரதேச பொதுமக்களும் இணைந்து ஏற்பாடு செய்த விளையாட்டு விழா நேற்று சேனை குடியிருப்பு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சேனை குடியிருப்பு வீண விளையாட்டுக் கழக தலைவர் செல்வராஜ் தலைமையில் இடம்பெற்ற இந்த விளையாட்டு விழாவில் திரு நீலகண்டன் தேவஸ்தான பிரதம குரு சோதிட மாமணி சிவஸ்ரீ வி நல்லதம்பி குருக்கள் கல்முனை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் உதயகுமார் உட்பட பாடசாலை அதிபர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி பாரம்பரிய கலாசார விளையாட்டு விழா ஒன்று பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் பரகதேனிய தேசிய பாடசாலையிலும் நடைபெற்றது. அதிபர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இந்த விளையாட்டு விழா இடம்பெற்றது. வணக்கம்.